ஹாய் மக்களே, சலங்கியொலி சீரியல் ஜூன் 22, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. செர்ரி நட்சத்திராவுக்கு டான்ஸ் ஆடி ப்ரொப்போஸ்லாம் பண்றாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நட்சத்திரா வீட்டுக்குள்ள வரா. அப்போ மருதான சித்தி அவங்க கனவுல யாரோ அவங்க கிட்ட ப்ரொப்போஸ் பண்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நட்சத்திரா வந்து மருதாணி சித்தி கிட்ட என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு யாரோ ப்ரோபோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க. அதை கேட்டு கடுப்பான நட்சத்திரா, இந்த வயசுல உனக்கு யாரு ப்ரோபோஸ் பண்ணுவா, உன்னால ஒரே தலைவலி அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கிருந்து நட்சத்திரா போயிடுறா. உடனே மருதாணி சித்தி மனசுக்குள்ள, மனுஷங்க உயிரெடுக்கிற இவளும் இவ அம்மாவுக்கும் காதலை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கஹன் வீட்ல பூமியும் புரியும் பேசிட்டு இருக்காங்க. கஹன் வந்து இன்னைக்கு வேலன்ஸ் டேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போறாருல, அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பூரி சொல்றா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க தம்பி சர்ப்ரைஸ் கொடுக்கறானா இல்லையான்னு தெரியாது. ஆனா நாங்க இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா உங்க தம்பி அப்படி எதுவும் பண்ற மாதிரி தெரியல. ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸ் தரலன்னா உங்க தம்பிய கல்யாணம் பண்ணிட்டு இங்கதான் இருப்பேன். ஆனா உனக்கு நரகத்தை காட்டுவேன் அப்படின்னு சும்மா தமாஷா மிரட்டிட்டு இருக்கா பூமிய. அதை கேட்டு பூமி பயந்து போய் நேரா கஹன் கிட்ட விஷயத்த சொல்றா. பூரி எனக்கு நரகம் காட்டுவேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா சொன்னா அப்படின்னு கஹன் கேக்குறாரு. எனக்கு சர்ப்ரைஸ்லாம் எதுவும் வேண்டாம் மாமா அப்படின்னு பூமி சொல்றா. ஆனா கஹன், நீ ஏன் பதட்டப்படுற, நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பூமிக்கு தைரியம் சொல்றாரு. அடுத்தது சரத்சந்திரா வீட்டுல சரத்சந்திரா அபூர்வாக்கு காஃபிலாம் போட்டு அவகிட்ட எடுத்துட்டு போய் தராரு. புருஷன் கையால காஃபி குடிச்சா அந்த காதலோட சுவையே தனி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு அபூர்வா கிட்ட சரத்சந்திரா சொல்றாரு. மாமா இப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குற அபூர்வா. அதுக்கு சரத்சந்திரா, பூமி பண்ண சதியால உன்னை சந்தேகப்பட வேண்டியதா போச்சு, சாரி அப்படின்னு சாரி கேக்குறாரு. உன் கூட நெருக்கமா இருக்கலான்னு வந்தேன், இன்னும் எனக்கு இந்த கில்ட்டி ஃபீலிங் போகல அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ரோஸை கொடுக்குறாரு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்றாரு. அபூர்வாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ஐ லவ் யூ மாமா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு அவளும் சொல்றா. கஹன், பூமி, சிவா, பூரி எல்லாரும் கார்ல கிளம்புறாங்க. கார்ல பின்னாடி சிவாவும் பூரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. பூமியும் கஹனும் ஒருத்தரை ஒருத்தர் சைகை பண்ணிட்டு இருக்காங்க. பூமி டக்குன்னு பூரிய பார்த்து, நீ நினைச்சது நடக்கணும்னா என் கூட வா அப்படின்னு சொல்லி கார்ல இருந்து கூட்டிட்டு போறா. அது கஹன் சிவா கிட்ட, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, உனக்கு தெரியும்ல, நீ என் தங்கச்சி பூரிக்கு ஏதாவது கிஃப்டோ இல்ல சர்ப்ரைஸோ தரணும். ஆனா நீ இப்படி எதுவுமே பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிவா, மாமா நாங்க கிராமத்துல வளர்ந்தவங்க, எங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது, நம்பிக்கையும் இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கஹன் அதுக்கும் விடாம, என் தங்கச்சி பூரிய நீ காதலிக்கிறல்ல, அப்போ அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிவா மனசுக்குள்ள, நான் காதலிக்கிறது பூரிய இல்ல பிந்துவை தான், இப்போ நான் பூரிக்கு எதுவுமே பண்ணாம இருந்தா அவளுக்கு என் மேல இருக்கிற இஷ்டம் போயிடும், என்னை காதலிக்கிறதே நிறுத்திட்டு கல்யாணத்தையும் நிறுத்திடுவா, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ள சிவா நினைச்சிட்டு இருக்கான். லாஸ்டா கஹன், நீ எப்படியாவது என் தங்கச்சியை சந்தோஷப்படுத்தணும், நாங்க என்ன பண்றோமோ அதை நீயும் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ககனும் பூமியும் வேலண்டைன்ஸ் டே ஸ்டேஜ் மேல செமையா டான்ஸ் ஆடுறாங்க. பக்கத்துல சிவாவும் போய் நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பிந்து தூரத்துல இருந்து இதையெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. டான்ஸ் ஆடி முடிஞ்சதும் கஹன் முட்டி போட்டு பூமிக்கு ஒரு ரோஜா பூவை கொடுத்து ஐ லவ் யூ பூமி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறான். பூமியும் ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ மாமா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி கஹனை கட்டி பிடிச்சுக்கிறா. அடுத்தது பூமி ஒரு பலூனை சிவா கையில கொடுத்து, நாங்க சொன்ன மாதிரி இப்போ நீ பூரிக்கு ஐ லவ் யூ சொல்லு, ப்ரொபோஸ் பண்ண அப்படின்னு சொல்றா. ககனும் பூமியும் கட்டாயப்படுத்துறதுனால சிவா வேற வழியே இல்லாம பூரி முன்னாடி முட்டி போட்டு மனசே இல்லாம முகத்தை அப்படியே கஷ்டமா வச்சுக்கிட்டும் மொக்கையா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான். அதை தூரத்துல இருந்து பாக்குற பிந்து இன்னும் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுவுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் முடிஞ்சதும் சிவாவும் ககனும் ஒரு பக்கமும் பூரியும் பூமியும் ஒரு பக்கமும் நடந்து போறாங்க. பூரி அவ அண்ணி பூமி கிட்ட வந்து, தேங்க்யூ சோ மச் அண்ணி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் மிரட்டினேன், ஆனா நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து செம்ம த்ரில் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பூமி ஆசையா கட்டி பிடிச்சுக்கிறா. அதுக்கு பூமி, நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் இதெல்லாம் புரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரியா இருக்கும், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மறந்துட்டு புருஷம் பண்டாட்டி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றா. பூரி உடனே, அண்ணி எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும், நம்ம 4 பேரும் ஒன்னா உட்காந்தா சிவாவால ஃப்ரீயா பேச முடியாதுல்ல, அதனால நாங்க 2 பேரும் தனித்தனியா உட்காந்துக்கிறோம், நீங்க 2 பேரும் தனியா உட்காந்துக்கோங்க அப்படின்னு கேக்குறா. பூமியும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிடுறா. ககன் சிவாவும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க.
அப்போ பூமி அங்க போய் சிவாவ அங்க இருந்து எழுப்பி பூரி கூட போய் உட்கார சொல்றா. சிவா ஏன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூரி சொல்றா, முன்னாடி காதலர்களா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, கணவன் மனைவியா நமக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும் அப்படின்னு சொல்லி சிவாவ பூரி பக்கத்துல போய் உட்கார வைக்கிறா. பூரி பக்கத்துல சிவா உட்கார்ந்ததும் அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. கஹன் பூமி கிட்ட அவங்களுக்கு பிரைவசி வேணும்னு சூப்பரா பிளான் பண்ணியே அப்படின்னு பாராட்டுறாரு. பூமி அதுக்கு சொல்றா, இது என் ஐடியா இல்ல, பூரியோட ஐடியா தான் அப்படின்னு சொல்றா. அப்போ கரெக்டா ஸ்டேஜ்ல ஆங்கர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. காதல் ரொம்ப உன்னதமானது. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். இங்க சில காம்படிஷன்லாம் நடத்த போறோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஸ்டேஜுக்கு வரலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. யார் அவங்களோட காதல ரொம்ப அழகா சிறப்பா வெளிப்படுத்துறாங்களோ அவங்க தான் வின்னர். யார் வர்றீங்கன்னு கைய தூக்குங்க அப்படின்னு ஆங்கர் கூப்பிடுறாரு. சிவா அங்கேயும் இங்கேயும் பாக்குறான். தூரத்துல ஒரு இடத்துல பிந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு சிவாவை பார்த்துட்டு இருக்கா. அத சிவா கவனிச்சிடுறான். ஒரு பக்கம் பிந்துவோட அழுக, இன்னொரு பக்கம் பூரியோட எதிர்பார்ப்புன்னு சிவா செம்ம டென்ஷன்லயும் கவலையும் இருக்கான். அந்த கேப்ல பூமி கஹன் கிட்ட, மாமா நீ உன்னோட பேச்சாலேயே இல்ல ஏதோ ஒரு விஷயத்தாலேயோ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போற அதானே அப்படின்னு கேக்குறா. அது கஹன் சொல்றாரு, இவ்வளவு அவசரம் எதுக்கு, நீயே பாப்பல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேஜ்ல காம்படிஷன் நடக்குது. அதுல ஒருத்தர் நான் என் லவ்வரை எவ்வளவு காதலிக்கிறேன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லவ்வரோட போட்டோவை அவர் வரைகிறாரு. அந்த பொண்ணோட போட்டோவை அவ்வளோ அழகா அச்சு அசலா வரைஞ்சி முடிக்கிறாரு. அதை பார்த்து கூட்டமே கைத்தட்டி பாராட்டுது. அதை பார்த்த பூமி கஹன் கிட்ட, மாமா நீ எனக்கு என்ன சர்ப்ரைஸ் தர போறன்னு இப்போ ஆச்சும் சொல்லு அப்படின்னு கேட்கறா. அதுக்கு கஹன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏன் இவ்வளோ அவசரப்படுற, வெயிட் பண்ணு பாரேன் செல்லம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பூரி சிவா பக்கம் திரும்பி, சிவா நீயும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கோ ப்ளீஸ், அப்பதான் என் மேல உனக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறா. ஆனா சிவா அவங்க கிட்ட மாட்டிக்க விரும்பாம, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர், எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்தது சாரதா வீட்ல காலிங் பெல் சத்தம் கேக்குது. சாரதா போய் கதவை திறக்கறாங்க. அங்க ஒரு கொரியர் பாய் நிக்கிறான். அவன், மேடம் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொரியரை கொடுக்கறான். சாரதா எனக்கா அப்படின்னு சொல்லி அந்த கொரியரையும் ஒரு லெட்டரையும் வருது, அதை வாங்குறாங்க. எங்கேன்னு வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கொரியர் பாய், அனுப்புனவங்க அட்ரஸ் எதுவும் இல்லை மேடம், உங்க அட்ரஸ் உங்க பேரு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றான். சாரதாவும் சைன் பண்ணிட்டு, யார் நமக்கு இந்த வீட்டு அட்ரஸ்க்கு லெட்டரும் ஒரு பார்சலும் அனுப்பிச்சிருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஒரு அழகான மோதிரம் இருக்கு. இந்த மோதிரத்தை யார் எனக்கு அனுப்பியிருப்பா அப்படின்னு சாரதா யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல சாரதாக்கு கேபி கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. போனை எடுத்த உடனே கேபி, சாரதா மோதிரம் வந்துச்சா பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. சாரதாவும் விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ இதெல்லாம் நீங்க செஞ்ச வேலையா, இப்போ எதுக்கு எனக்கு இந்த ரிங் அனுப்புனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது கேபி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சாரதா, காதலர்களுக்கான நாள் இன்னைக்கு, அதனால உனக்காக தான் இந்த ரிங் அனுப்புனேன் அப்படின்னு சொல்றாரு. சாரதா கொஞ்சம் தயங்கி, இந்த வயசுல நமக்கு எதுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாட்டம் எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. கேபியும், என்ன சாரதா இப்படி சொல்லிட்ட, நாம இந்த நாளை கொண்டாடினாதான் நம்ம நல்ல காதலர்களா இருப்போம், நம்ம காதலோட மதிப்பு நம்மளை விட வேற யாருக்கு நல்லா தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரி, சும்மா பேசாம ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு எனக்கு சொல்லு, நீயும் சொல்லி விஷ் பண்ணு அப்படின்னு ஆசையா கேட்கிறாரு. சாரதாவும் வெக்கப்பட்டுக்கிட்டே, சரிங்க ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. ரிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேபி செம ஹாப்பி ஆகி, சூப்பர் சாரதா, ஒன்ஸ் மோர் சொல்லு அப்படின்னு சொல்லி இயர்போன் மாட்டிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி முடிச்சிட்டு, சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அங்க மீரா வந்துடுறா. வந்துட்டு, யாருக்கு இவ்வளவு ஆசையா வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. கேபி பதறி போய், யாருக்கு பண்ணுவேன், உனக்கு தான் விஷ் பண்ணிட்டு இருக்கேன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஆனா மீரா கடுப்பாகி, இந்த வயசுல எனக்கு விஷ் பண்றீங்களா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு திட்டுறா. அது கேபி, காதலுக்கு வயசு இல்ல வித்தியாசம்லாம் கிடையாது மீரா அப்படின்னு சொல்லி லவ் சிம்பிள்லாம் காட்டி அவளையும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு யூ அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. மீராவும் வெக்கப்பட்டுக்கிட்டே விஷ் பண்றாங்க. அடுத்தது அங்க வேலண்டைன்ஸ் டே நடக்கிற ஸ்டேஜ்ல ஆங்கர், அடுத்தது யார் வரீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிவா லவ்வர் பிந்துவை பார்த்து டென்ஷனா முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அந்த கேப்ல பூமி டக்குன்னு கையை தூக்கி, நான் ஸ்டேஜுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மேடைக்கு போறா. மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறா.
பூமி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி, என் பேரு பூமி. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட கணவர் அதோ அங்க இருக்காரே, அவர்தான் என் மாமா ககன் அப்படின்னு ககன கை காட்டுறா. ககனும் எழுந்து நின்னு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு உட்கார்றாரு. அதுக்கப்புறம் பூமி தான் கதைய சொல்ல ஆரம்பிக்கும்போது, அவ கண்ல இருந்து கண்ணீர் வருது. எல்லாரும் காதலிச்சு வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் உயிர் பிரிச்சிருக்கதே ஒரு பெரிய விஷயம். என்ன பெத்த அம்மா என்ன பெத்த உடனே இறந்துட்டாங்க. நான் அம்மாவோட உயிரோடு தான் இந்த உலகத்துக்கே வந்தேங்கிற விஷயம் என் அப்பா கூட தெரியாது அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு அங்க உட்கார்ந்துருக்கிற ககன் ரொம்ப ஃபீல் பண்றா. சிவா பூரியும் கூட அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. பூமி அழுதுகிட்டே கதையை தொடர்றா. என்னோட அம்மா ஒரு ஃபேக்டரி ஃபயர் ஆக்சிடென்ட்ல உயிரை விட்டுட்டாங்க. அவங்க சாகறதுக்கு முன்னாடி என்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒரு பொம்மைக்குள்ள என்னை வச்சு அந்த ஃபேக்டரி நெருப்புக்குள்ள இருந்து வெளியே தூக்கி வீசினாங்க. நான் அந்த நேரத்துல எந்த தெருநாயும் கடிச்சு சாவேன்னு தெரியாம அழுதுட்டு இருந்தேன். நான் எப்படி பொழைக்க மாட்டேன்னு நினைச்ச அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் வந்து என்னை காப்பாத்தினான். அந்த பையன் மட்டும் அன்னைக்கு என்னை காப்பாத்தலாம், இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோடு நின்று பேசியிருந்திருக்க மாட்டேன். என்னை காப்பாத்தின அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல. இன்னைக்கு என் புருஷனா என் உலகமா இருக்கிற என் மாமா ககன் தான் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ககனும் உடம்பெல்லாம் நடுங்கி கண்ணீர் கொட்டுது. அங்கிருந்து சிவா பூரி பிந்து கூட அந்த கதையை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பூமி சொன்னதை கேட்டு தாங்க முடியாத கஹன் அழுதுகிட்டே ஸ்டேஜ் மேல ஏறி வந்து, பூமி நீ சொல்ற நிஜம்தானா, அந்த சின்ன பாப்பா நீதானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூமி ஆமா மாமா அப்படின்னு சொல்றா. அதுக்கு பூமி சொல்றா, இருங்க மாமா அவசரப்படாதீங்க, நான் இன்னும் கதையை முடிக்கல, நீங்க ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க எனக்கு புரியுது, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றா. தன்னோட குழந்தைய தொலைச்சிட்டோன்னு ஒரு அப்பா படுற கஷ்டம் இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. 1 மாசம் 2 வருஷம் இல்ல, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்பாவோட மனசு தான் பொண்ணை நினைச்சு அழுதுகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு பூமி உருக்கமா பேசி முடிக்க அங்க இருக்கிற எல்லாரும் கைத்தட்டி அழுகுறாங்க. மேடையில அழுதுகிட்டே கதையை தொடர்ந்து பூமி சொல்றா, எனக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்துல ஒரு நல்ல கௌரவமான இடத்த கொடுத்தது வேற யாரும் இல்ல, இதோ இங்க நிக்கிறாரே என் கணவர் ககன் தான் அப்படின்னு சொல்றா. நாம எல்லாரும் கடவுளை கும்பிடுறோம், ஆனா எனக்கு உயிர் கொடுத்து இந்த நடமாடும் தெய்வத்தையே புருஷனா அடையிற அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைக்கும், நான் தான் அந்த சின்ன குழந்தை அப்படின்னு பூமி சொல்ல ககனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. கஹனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியாம ஷாக்கா நின்னுட்டு இருக்காரு. பூமி நீ சொல்றது நிஜம்தானா, நீ தான் அந்த சின்ன குழந்தையா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து பூமிய கைய புடிச்சுக்கிறாரு. பூமி கைய ககன் அழுதுகிட்டே ஓடி வந்து பிடிச்சி சின்ன வயசுல தொட்ட மாதிரி ஆசையா தடவி பாக்குறான். கையில முத்தம் கொடுக்கறான். 2 பேருக்கும் கண்ணீர் கொட்டுது. ஆமாமாவா நான் தான் அப்படின்னு பூமி சொல்றா. ககன் அவளை அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறான். அவங்க மேல முத்தமழையா பொழியிறான். அதை பார்த்து அங்க இருக்கிற பூரி, சிவா, பிந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டுறாங்க. ககனுக்கு பூமி தான் சின்ன வயசுல தொலைச்ச அந்த குழந்தைன்ற உண்மை இப்ப முழுசா தெரிஞ்சிடுச்சு. அந்த எமோஷனலா 2 பேரும் பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க சீட்ல போய் உட்காடுறாங்க. மத்த கப்பிள் ஸ்டேஜுக்கு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிவா சுத்தி பாக்குறான். ஆனா அங்க பிந்துவை காணோம். இங்க இருந்த பிந்துவை எங்க போனா அப்படின்னு மனசுக்குள்ள பதறி போய் பக்கத்துல இருக்கிற பூரி கிட்ட நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு பிந்துவை தேடி வெளியே ஓடுறான். சிவா போய் ரொம்ப நேரம் ஆகியும் வராதால பூரிக்கு சந்தேகம் வருது. என்ன இது, ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறாரு, இன்னும் வரலையே அப்படின்னு அவளும் சிவாவை தேடி வெளியே வர்றா. வெளிய வந்து சிவா பேசிட்டு இருக்கான் பிந்து கூட. பிந்து சொல்றா, நீ எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணி என்னை இங்க வர சொன்ன, இப்போ நீ இங்க இருக்க, நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு தெரியுமா, என்ன விளாடுறியா அப்படின்னு சிவா கோவமா கத்திட்டு இருக்கா. அவ பேசுற அந்த டைம்ல அங்க பூரியும் சிவாவை தேடிட்டு வெளில வரா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.